ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 551. இங்கு திருதராஷ்டிரர் மற்றும் காந்தாரி இருவரின் கோப ஆவேசத்தை காண்போம். முன்பு ஒரு சமயம் மகாபாரதத்தின் 18 நாள் யுத்தம் முடிந்தது. திருதராஷ்டிரனை காண தர்மபுத்திரரும் பீமனும் கிருஷ்ணருடன் வந்தார்கள். பாண்டவர்கள் திருதராஷ்டிரனை வணங்கினார்கள். அவரும் தருமரை தழுவினார். இப்பொழுது பீமன் எங்கே என திருதராஷ்டிரன் வினவ, இதோ உங்கள் முன்னே பீமன் நிற்கிறான் என கிருஷ்ணர் பதிலளித்தார். திருதராஷ்டிரன் ஆவேசத்துடன் எதிரில் இருந்த பீமனை கட்டித் தழுவி இரு கைகளால் இறுக்கினார். அவருடைய மூர்க்கத்தனத்தால் பீமனை போன்ற இரும்பு உருவம் நொறுங்கிவிட்டது. திருதராஷ்டிரனோ பீமனை கொன்றுவிட்டேனே என கதறினார். அந்த தருணத்தில் பகவான் கிருஷ்ணர் அவரை தேற்றினார். துரியோதனனை கொன்றவன் என்பதால் அவருக்கு பீமன் மீது கடும் கோபம் இருக்கும். அதனால் பீமனுக்கு ஆபத்து நேரிடக்கூடாது என கிருஷ்ணர் முன் யோசனையுடன் இரும்பினால் ஆன பீமன் பதுமையை அவர் முன்பு நிறுத்தியதாக கூறினார். திருதராஷ்டிரன் கதறி அழுததும் பீமனே நேரில் அவர் முன்பு வந்தான். அவனை ஆறத் தழுவி ஆசீர்வதித்தார். திருதராஷ்டிரர் புத்திர சோகத்தால் மயங்கி தான் பீமனை கொல்ல நினைத்து திருதராஷ்டிரன் தன்னைத்தானே நொந்து கொண்டார். பீமனை கொல்ல இருந்த பாவத்தில் இருந்து தம்மை காப்பாற்றிய பகவான் கிருஷ்ணருக்கு திருதராஷ்டிரன் நன்றி கூறினார். இனி கோபமெல்லாம் தீர்ந்துவிட்டது. பாண்டு புத்திரர்கள் இடம் பாசத்தையும் நேசத்தையும் மட்டுமே காட்ட விரும்புகிறேன் என நெகிழ்ந்த திருதராஷ்டிரன் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். இது இப்படியாக இருக்கும் சமயம் யுத்தம் முடிந்த பின்பு பாண்டவர்கள் துரியோதனின் தாயான காந்தாரியை காணச் சென்றார்கள். அவர்களுக்கு முன்பாக வியாசர் காந்தாரியை காண வந்தார். யுத்தம் துவங்குவதற்கு முன்பாக காந்தாரியை வணங்க வந்த துரியோதனனுக்கு எத்தகைய ஆசியை காந்தாரி வழங்கினாள் என்பதை வியாசர் நினைவு ஊட்டினார். தர்மம் எங்கு இருக்கின்றதோ அங்கே வெற்றியும் நிலைக்கும் என காந்தாரி கூறியது போல தர்மம் பாண்டவர்கள் பக்கம் இருக்கின்றது என்றும், எனவே அவர்கள் மீது கோபம் கொள்ளல் ஆகாது என வியாசர் கூறி சென்றார். இருந்தாலும் காந்தாரின் மனது அமைதி பெறவில்லை. இப்பொழுது காந்தாரி கண்களை கட்டியிருந்த பட்டு துணியின் கீழ்ப்புறம் வழியாக நோக்கிய போது எதிரில் நின்று இருந்த தர்மபுத்திரரின் கால் விரல்கள் தெரிந்தன. அவளது நெருப்பு பார்வை பட்டதும் விரல்கள் கருகிவிட்டன. இதனை காண நேர்ந்த பாண்டவர்கள் சற்று விலகி நின்றார்கள். இது இப்படியாக இருக்கும் சமயம் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான வியாசரின் அருளினால் தெய்வீக பார்வை பெற்ற காந்தாரி போர்க்கள காட்சிகளைக் கண்டு உள்ளம் வெதும்பி அதனால் வந்த கோபம் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் திரும்பிவிட்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து துயரமும் கோபமும் கலந்திட கூறினாள் அவள். எங்கு மற்றும் எப்போது எல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் போது அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலை நிறுத்துவதற்காக நீ செயல்படுவது எனக்கு தெரியும் என்றாள் காந்தாரி பகவான் கிருஷ்ணர் இடம். ஓ கேசவா, நீ போரை நடத்தி காட்டினாய். நான் பதிவிரதை என்பது உண்மையானால் இன்று தொடங்கி 36வது வருடம் உன் குலத்தை சார்ந்தவர்கள் உன் உற்றார்
உறவினர் அனைவரும் உன் பொருட்டு அழிந்து போகட்டும் என காந்தாரி சாபமிட்டால் பகவான் கிருஷ்ணர் காந்தாரியின் சாபத்தை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டு அவ்வாறே நடக்கட்டும் என்றார் அவர். இது இப்படியாக இருக்கும் சமயம் போரில் இறந்தவர்களுக்கு இறுதி சடங்குகளை நடத்த தர்மபுத்திரர் ஆணையிட்டார். அவருடைய ஆணையை ஏற்று விதுரர், தௌமியர், யுதுசு போன்றோர் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். ஆதரவு அற்றவர்களுக்கு தகனம் செய்து முறையாக கங்கைக்கரையில் தர்மர் தர்ப்பணம் செய்தார். இப்பொழுது குந்தி அங்கு வந்து சேர்ந்தால் கர்ணன் பாண்டவர்கள் ஐவருக்கும் மூத்தவன், தனக்கு சூரியனின் அருளால் பிறந்த மகன் என கூறினாள். குந்தி தேவி கூறியதை கேட்டு பாண்டவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். துக்கம் தாங்க முடியாமல் விம்மி விம்மி அழுதார்கள். தர்மபுத்திரர் சற்று மனம் தேறினார். பின்பு தாயிடம் தமது உள்ளம் திறந்து பேசினார். இத்தனை காலமும் இந்த இரகசியத்தை கூறாமல் இருந்த தாயை கடிந்து கொண்டார். பின்பு கர்ணனின் மனைவியுடன் அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை தர்மர் செய்தார். இனி எந்த ஒரு இரகசியமும் பெண்களிடம் தங்கள் ஆகாது என தர்மபுத்திரர் கூறினார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்பு அஸ்தினாபுரத்தில் தர்மபுத்திரருக்கு மன்னராக பட்டாபிஷேகம் செய்வித்தார்கள். அரச நீதியையும் தர்மத்தையும் மன்னரான தர்மர் அறிய விளைந்தார். அதன் பொருட்டு தர்மர் பகவான் கிருஷ்ணரை காண சென்றார். இப்பொழுது அம்பு படுக்கையில் படுத்துக்கொண்டு உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு பீஷ்மர் இருக்கின்றார். 23 நாட்கள் பீஷ்மருடன் பரசுராமர் போர் புரிந்த பின்பும் பரசுராமரால் பீஷ்மரை வெற்றி கொள்ள முடியவில்லை. அத்தே வீரர்கள் சிறந்தவர் பீஷ்மர் ஆவார். அப்படிப்பட்ட தர்மமும் நீதியும் நேர்மையும் நிறைந்தவரான பீஷ்மர் பகவான் கிருஷ்ணரை நினைத்த மாத்திரத்தில் பகவான் கிருஷ்ணரின் மனமும் அவர் இடம் சென்றது. பகவான் கிருஷ்ணர் பீஷ்மரின் பெருமைகளை தர்மரிடம் கூறினார். பட்டாபிஷேகம் செய்து கொண்ட அரசனான தர்மர் அரச நீதியையும் தர்மத்தையும் பீஷ்மரிடம் கேட்டு அறிந்து கொண்டு பின்பு அரசாட்சி செய்ய கூறினார். பகவான் கிருஷ்ணர் கூறிய பிறகு தர்மரும் பீஷ்மரை கண்டு கேட்டு பின் உலகத்தை தர்மத்தின் வழியில் ஆட்சி செய்தார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்